வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள பலன். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான சூரியன் 12ல் இருக்கிறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சனி இருக்கார். அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நீங்களாக போய் வம்ப விலைக்கு வாங்காமல் இருக்கணும். சில கான்ட்ரவர்ஷியல் பிளேசஸில் அமைதி காப்பது சிறப்பானது. தேவையில்லாமல் மூக்க நோய்ச்சிடாதீங்க. என்ன ஆகும்னா, இது சொல்லுவாங்க, சில இடங்களில் இப்போ நடந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். சண்டே விலைக்கு விட்டவனை அடி வாங்கி ஒரு வழி ஆகிட்டான். அப்போது போன பர்பஸ் என்னவோ நல்ல பர்பஸ்ஸு. இந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸில் என்டர் பண்ணாதீங்க. தேவையில்லாத விளக்கங்களை பற்றி பேசாதீர்கள். என்னையா பண்ணேன், நான் சும்மா இருந்தேன், சும்மா இருந்தாலே போகிறோம், எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த காலகட்டத்தில். சும்மா இருக்கிறதுக்கு பொறுமை வேணும். அப்போ பொறுமையும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவதற்கு ஒரு விதத்தில் கேது உங்களுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கார். அவர் ஒரு சாமியார். அதனால் சில நேரங்களில் நம்ம கோபம் எப்படி வருதுன்னா, நான் திறமைசாலி, ஆனால் என்ன ஓவர்லுக் பண்ணி ஒரு முட்டாளை எனக்கு பாசா நியமிப்பியா அப்படின்ற கோபம். என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்ச ஒரு சின்ன பையனை எனக்கு சமமாக உன்னால் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கோபம். வேலையில் இதெல்லாம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் பார்த்தா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ் வரும். ப்ரெஸ்டீஜ் இஷ்யூனால் நீங்கள் சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதுவே உங்களுடைய வீக்னஸாக போயிடும். இப்போது சில விஷயங்கள் நடக்கிறது பார்க்குறோம். சில பேர் பொறுமை இழந்து பேசிடுறாங்க. உங்கள் காலத்துக்கு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். மை டைம் வில் கம் சொல்லுவான். அதுபோல் கொஞ்சம் நேரம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எப்போவுமே இன்ஜஸ்டிஸ் என்பது நடக்கும். 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இன்ஜஸ்டிஸ் எப்படி நடக்காமல் இருக்கும்? நடக்கும். அப்போது அந்த இன்ஜஸ்டிஸ் நடக்கும் பொழுது பொங்கி எழணும் அப்படிங்கிறது நியாயம். ஆனால் சில நேரங்களில் பொங்கி எழும்போது உங்களுக்கு அடிக்குவேட் சப்போர்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது போன்ற ஒரு நிலை தான். அப்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் இங்கிதம் அறிந்தும் செயல்படணும். உங்கள் நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த இன்ஜஸ்டிஸோடு போய் நீங்கள் கை கோக்கணும்னு சொல்லலை. ஆனால் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் பொறுத்து தான் தீர வேண்டும். ஸோ இது மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது இருக்கும். அதே நேரத்தில் ட்ரஸ்ட்வர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா 11ஆம் வீட்டில் பாருங்கள், குருவும் சுக்கிரனும் ட்ரஸ்ட்வர்த்தி ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளில் உங்கள் தலைக்குள்ளே போகாமல் செய்வாங்க. ஆனால் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய அந்த கோபம் கண்ணை மறைத்து விடும். நீ எப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன், பொறுன்னு சொல்லுவேன், நான் பொறுக்க தயாராக இல்லை அப்படின்னு பொங்கி எழாதீங்கன்னு தான் சொல்கிறேன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சா அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும். அதே போல் எனி எக்ஸாம்ஸ் யூ வில் ஃபேர் வெரி வெல். நல்ல ஹை மார்க்ஸ் வாங்குவீங்க. மெமரி பவர் நல்லாயிருக்கும். இன்டெலிஜென்ஸ் நல்லாயிருக்கும். அது மாதிரி சில பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளில் சில கோபதாபங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அப்போ 2 சாராரும் பொறுமையாக இருந்தால்தான் வாழ்க்கை சக்கரம் நல்லபடியாக ஓடும். ஸோ இதிலெல்லாம் கவனம் வேண்டும். குழந்தைகளை பொறுத்த வரையில் பெருமிதம் அடையும் அளவுக்கு அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் தேவையில்லாத மூக்க நுழைக்காமல் இருங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொன்னோம்.
கவனமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.